நிறைய பேர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் டைட்டில் வின்னர் டிசைட் ஆகலன்னு சொல்லி விஜய் டிவிக்காரன் டைட்டில் வின்னரை டிசைட் பண்ணிட்டாங்க. எப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், இந்த வீடியோவை கடைசி வேற பாருங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்குள்ள வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்த ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அவங்களுடைய பசங்களையோ பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. எல்லாமே காமனாக தான் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லா ஃபேமிலியும் பண்ண இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கானாவரத்தை மீட் பண்ணி பேசுறது தான். ஸோ அப்போவே எல்லாம் முடிவு பண்ணாங்க. கானாவரத்துக்கு வெளியே ஃபேன் பேஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ராமு மாறி போச்சுடா, அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லாமே கானாவரத்தில் மீட் பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அவரு இந்த கேம்ல ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், டைட்டில் வின் பண்ண சான்ஸ் அவருக்கு மட்டும் தான் இருக்கு. ஏண்டா இத வச்சுக்கிட்டா என்கிட்ட அடி வாங்கின? ஒரு கோபத்துல எடுத்து போட்டிருந்தேன்னா தோணுச்சு. சரி, எதிர்காலத்துல ஏதாவது செய்வீங்கன்னு தான். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே இப்போ தான் வெளியே போனது. வெளியே இப்போ பேட்டியும் கொடுத்துருக்காரு. யார் டைட்டில் வின் பண்ணுவான்னு சொல்லி அதுக்கான ஆன்சர் என்ன பார்த்து வந்து எஃப்ஜே சொல்லியிருக்காரு, கானாவரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இனிமேல் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் கானாவரம் தான் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க, நமக்கு செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸே கிடைக்குன்னு சொல்லி. ஸோ ஆஸ் பிக் பாஸ் வாட்ச் பண்ணுற நீங்கள் எனக்கு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லிக்கலாம். அண்ட் கானாவரம் ரொம்ப பிடிக்கலாம், மறக்காம கமெண்ட் எடுக்க பண்ண தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.